மனதில் அந்த எண்ணங்கள் தோன்றும் போதே எண்ணம் சொல்லா மாறுது, சொல் செயலா விளைவுக்கு வருது. அந்த ஒரு எண்ணம் தோன்றுதுன்னாலே அதை தோன்றும் போதே பிறருக்கு துன்பம் தராம இருக்குதாங்கிறத பார்த்து அந்த எண்ணத்திலேயே முன்னாடியே அதை நம்ம எண்ணத்தை மாத்திடணுங்கிறார் மகரிஷி. ஏன்னா செயலா விளைவுக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை மாத்துறதுங்கிற கஷ்டம். சோ எண்ணத்திலேயே முதல்லயே நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடணும். பிறருக்கு துன்பம் தராத அந்த ஒரு செயல்களை எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறார் மகரிஷி. கவலைகள், பதற்றம், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம்ங்கிறது வரும்போது எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா ஏமாற்றம் வராது. எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு வாழ்க்கைய, அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மனதை அடக்க முடியாது, அதாவது ஒடுங்க தான் முடியும். அடக்க முடியாது, மனதை ஒடுக்க முடியும்னு சொல்றாரு மகரிஷி. ஒடுங்கிறது எப்படின்னா தியானத்தின் மூலம் தான் மனதை ஒடுக்க முடியும். அந்த ஒடுங்கின நிலைக்கு, அதாவது எண்ணங்கள்ல நம்ம அடக்க முடியாது. எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு கோடானு கோடி கணக்கான எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம அடக்க முடியாது. ஒரு இதா ஒதுங்கி நின்று அந்த எண்ணம் எதனால வந்தது, எப்படி வந்ததுங்கிறத நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி நல்ல எண்ணங்களா இருக்கிறத மட்டும் நம்ம செயலுக்கு கொண்டு வரணுங்கிறார் மகரிஷி. அப்படிப்பட்ட மனதை வளப்படுத்தி நம்ம மன அழுத்தம் இல்லாத எண்ணங்கள் தூய்மைப்படுத்தி, அதாவது கடமையை நம்ம செய்யணும், பலனை எதிர்பார்க்காம அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம மன அழுத்தம் இல்லாத ஒரு அடுத்த தலைமுறையை நம்ம கொண்டு வரணும். மனதை வளப்படுத்தக்கூடிய இந்த மனவளக்கலையை பயின்று தியானத்தின் மூலம் நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து வாழணும். வாழ்க வளமுடன்.